4 இடத்துல கூட்டம் நடந்தது. 4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்போ என்ன நடந்தது, அரியலூர் எப்படி நடந்தது, நாகப்பட்டினம் எப்படி நடந்தது, திருவாரூர் எப்படி நடந்தது? அப்போலாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமாக தூங்கிட்டு இருந்ததா? செஞ்சீங்க. ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும். ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குறைச்சி இப்படி இருக்குது, நீ சரி செய்யுங்க அப்படி சொல்ல வேணும். அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது, இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது, இதற்கு எப்படிப்படியெல்லாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்ற கூட்டத்தையெல்லாம் எதுவுமே கூட்டலையே, எதுவுமே செய்யலையே. நிகழ்வு நடந்து விட்டது. இந்த நிகழ்வை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு உடற்கூறு ஆய்வு பண்ணும்போது எதனால சீக்கிரம் பண்ணான்னு சொன்னதுக்கு வந்து பிரீசர் பாக்ஸ் இல்ல அப்படின்னு தான் மெயினா வந்து அந்த உள்ள வந்து குளிரூட்டப்பட்ட அந்த பெட்டினா அது வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு மருத்துவமனையில நவீனமாக்கப்பட்ட மருத்துவமனையில எவ்வளவுதான் இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க இவ்வளோ மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்றீங்க, குளிர்சாதன பெட்டி இந்த அரசாங்கம் நினைச்சா வராதா? ராத்திரியா மீட்டிங் போடுறீங்க. ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க, இந்த குளிர்சாதன பெட்டியை ஒரு 41 பெட்டி வரவழைக்க முடியாதா? கரூர்லேயே 10-15 இருக்கும். பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது, நாமக்கல் இருக்குது, பக்கத்தில் திருச்சி இருக்குது. எவ்வளவு வந்து குளிர்சாதன பெட்டியும் வரவழைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க.